ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். இரண்டாயிரத்தி 26 தேர்தலுக்கு பின் உடையுமா திமுக கூட்டணி? கள நிலவரம் சொல்லும் ரகசியம். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். தமிழக அரசியல் வரலாற்றில் கடந்த சில ஆண்டுகளாக அசைக்க முடியாத சக்தியாக விளங்கி வரும் திமுக தலைமையிலான மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலோடு உடைய அதிக வாய்ப்பு உள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. வெற்றி கூட்டணி என்று வர்ணிக்கப்பட்ட இந்த அணியில தற்போது ஏற்பட்டுள்ள சில கசப்பான சம்பவங்கள் மற்றும் தேர்தல் பிரச்சாரத்தில் நிலவும் தொய்வு ஆகியவை இதற்கு முக்கிய காரணங்களாக பார்க்கப்படுது. மந்தமான பிரச்சாரமும் அதிருப்தியில் இருக்கும் கூட்டணி கட்சிகளும் இந்த தேர்தலை பொறுத்தவரை திமுகவின் பிரதான கூட்டணி கட்சிகளான சிபிஐ, சிபிஎம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகியவை தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளை தாண்டி திமுகவின் மற்ற தொகுதிகளில் தீவிரமாக பிரச்சாரம் செய்யலன ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. குறிப்பாக இடதுசாரி கட்சிகள் தங்கள் சொந்த தொகுதிகளில் மட்டுமே கவனம் செலுத்தியது திமுக நிர்வாகிகளிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. வழக்கமா ஒரு கூட்டணியில் இருக்கும்போது மற்ற கட்சி வேட்பாளர்களுக்காகவும் தலைவர்கள் மாநிலம் தழுவிய சுற்றுப்பயணம் மேற்கொள்வார்கள். ஆனால் இந்த முறை கூட்டணி தலைவர்கள் தங்களது கோட்டையை தக்க வைப்பதிலேயே குறியாக இருந்ததா தெரிகிறது. காங்கிரஸ் மற்றும் விசிகாவின் அணுகுமுறை தேர்தல் களத்தில் மிக முக்கியமான சக்தியாக கருதப்படுது. காங்கிரஸ் கட்சி ஆரம்ப கட்ட பிரச்சாரத்தில் போதிய ஆர்வம் காட்டல. தேர்தலின் இறுதி கட்டத்தில் மட்டுமே அக்கட்சியின் முக்கிய தலைவர்கள் களமிறங்கியது திமுகவினரை சோர்வடைய செஞ்சது. அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மூத்த தலைவர்கள் தங்கள் சமூக வாக்கு வங்கி இருக்கும் இடங்களை தவிர மற்ற பொது தொகுதிகளில் திமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பதில் மிக தாமதமாகவே செயல்பட்டாங்க. கூட்டணியில் சமமான அங்கீகாரம் மற்றும் அதிகார பங்கீடு போன்ற விவகாரங்களில் நிலவும் உள்ளடி அரசியலே இந்த வேகம் குறைவான செயல்பாட்டிற்கு காரணம்னு தெரியுது. ராகுல் ஸ்டாலின் மர்மமான இடைவெளி. இந்த தேர்தலின் மிகவும் உற்றுநோக்கப்பட்ட விஷயம் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினும் இணைந்து மேடைகளில் தோன்றாததுதான். கடந்த கால தேர்தல்களில் இவர்களின் நட்பு மற்றும் சகோதரத்துவம் பெரும் பேசு பொருளாக இருந்தது. ஆனால் 2026 பிரச்சாரத்தில் இருவரும் ஒரே மேடையில் கைகோர்ப்பதை தவிர்த்து டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையே உறவு சற்று விரிசல் அடைந்ததோ என்ற சந்தேகத்தை வலுப்படுத்தியிருக்கு. கூட்டணி முறிவுக்கான வாய்ப்புகள் ஏன்? தேர்தலுக்கு முன்பே காங்கிரஸ், விசிக மற்றும் இதர கட்சிகள் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற கோரிக்கையை மறைமுகமாக முன்வைச்சாங்க. திமுக இதற்கு உடன்படாத பட்சத்தில் தேர்தலுக்கு பிறகு அவர்கள் தனித்து இயங்க அல்லது மாற்று அணியை தேட வாய்ப்பு அதிகம். விஜய் போன்ற திரைப்பிரபலங்களின் அரசியல் வருகை இளைஞர்களின் வாக்குகளை பிரிக்கக்கூடும். இதனால கூட்டணி கட்சிகள் தங்களின் எதிர்காலத்தை கருதி தற்போதே புதிய பாதைகளை தேட தொடங்கியிருக்கு. பல தொகுதிகளில் சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதும் கூட்டணி கட்சிகளுக்கு குறைந்த இடங்கள் ஒதுக்கப்பட்டதும் அடிமட்ட தொண்டர்களிடையே விரிசலை ஏற்படுத்தியிருக்கு. கூட்டணிக்குள்ள அனைத்தும் சுமூகமாக இருக்கிறது என்று வெளியில காட்டிக்கொண்டாலும் தேர்தல் களத்தில் ஒவ்வொரு கட்சியும் தனித்தனியாக பயணிப்பது போன்ற பிம்பமே தெரியுது. தேர்தல் முடிவுகள் ஒருவேளை திமுகவிற்கு சாதகமாக வராத பட்சத்திலோ அல்லது பெரும்பான்மைக்கு குறைவான இடங்கள் கிடைக்கும் பட்சத்திலோ இந்த கூட்டணி உடைந்து சிதறுவது உறுதி என்கிறார்கள் விவரம் அறிந்தவங்க. 2026 மே மாதம் வெளியாக போகும் தேர்தல் முடிவுகள் வெறும் வெற்றியாளர்களை மட்டும் அறிவிக்கப் போவதில்லை. மாறாக தமிழகத்தின் அடுத்த கட்ட கூட்டணி அரசியலுக்கும் இதுவே முற்றுப்புள்ளியாகவோ அல்லது தொடக்க புள்ளியாகவோ அமையும் என்பதில் சந்தேகமில்லை. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.